பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேலைகளின் நெருக்கடியில் இந்த நேரத்தை கர்த்தருடைய பாதத்தில் செலவழிப்போம் என்று வந்து இருக்கிற அனைவரையும் ஹெவன் டிவியின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே எங்கள் வேலை நெருக்கடியிலையும் கூட உடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்களை செலவழிக்க கர்த்தரங்களை வந்து கூட்டி கொண்டு வைத்திருக்கிறீரே நாதா. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் பாடுகிற பாடல், தியானிக்கிற வசனங்கள், ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு பதிலளிக்கும்படி உடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை முற்றிலுமாய் உடைய திருக்கரத்தில் தருகிறோம். கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். அன்பான நேயர்களே, இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி நமக்கு ஜெபிக்கலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. எல்லோருக்கும் தெரிந்த பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும்.
பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இந்த நேரத்தில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலத்தை தருகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கனத்தை தருகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தடைகளை எல்லாம் தகர்க்கிற தேவன். நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அந்த பரிசுத்த ஆவியானவரை, அவர் நம்மில் வாசம் பண்ணும்படி வந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. இருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். நாம் நம்மை தியானித்து பார்ப்போம், நம்மை சிந்தித்து பார்ப்போம். நாம் எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தேவை, நாம் விரும்புகிறோம். ஆனால் நாம் பல நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். எப்படி துக்கப்படுத்துகிறோம் என்று நமக்கு சில நேரங்களில் தெரியவும் செய்யாது. ஆனால் நாம் பல நேரங்களையும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்து செல்வதல்ல. நம்மில் நிலையாக அவர் வாசம் பண்ண வேண்டுமென்றால் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணும்போது பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படும் போது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய முந்தின நடக்கைகள் மாறி போக வேண்டும். பழைய மனுஷன் நம்மை விட்டு மாற வேண்டும். உண்மையாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணும்போது நாம் ஒரு தவறு செய்யும்போது நம்மை நன்றாக அவர் உணர்த்துவார். செய்யாதே 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 என்று சத்தம் வெளியில் கேட்காவிட்டாலும் நம்முடைய இதயத்தினுள்ளே நமக்கு தொனித்து கொண்டே இருக்கும். நாம் அதை அவர் நல்லதாக நம்மை உணர்த்துவார். செய்யாதே 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 என்று. அதை மீறி நாம் என்ன செய்தாலும் அது நம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது. ஒருவேளை நாம் அவர் காணவில்லையே இவர் காணவில்லையே என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அதனால் துக்கப்படுவார். எனவே நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவே கூடாது. எபேசியர் 4:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். முந்தின பாகத்தை பார்க்கும்போது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷன், மோசம் போக்கும் இச்சைகளால் நாம் பலவிதமான இச்சைகளால் இழுக்கப்பட்டு மோசம் போகிறோம். அப்படியாக நாம் மோசம் போக
கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத நேரத்தில், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது பலவிதமான பாவங்களை செய்தோம், தெரியாமலும் தெரிந்தும் செய்தோம். அது பழைய மனுஷனுடைய கிரியை. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு நாம் புதிய மனுஷர்களாய் மாறுகிறோம். அது வெளிப்படையாக அல்ல, உள்ளான மனுஷனும் புதிய மனுஷனாக மாற வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமான நல்ல கிரியைகளாக நமக்கு இருக்கும். நம்மை அறியாமலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை கண்ட்ரோல் பண்ணுவார். நாம் அவருடைய கண்ட்ரோலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் சில நேரங்களில் தவறிப்போகவுள்ள வாய்ப்புகள் வந்தால் கூட நாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமகத்தே நாம் வைத்திருப்போம் என்றால் ஆவியானவர் நம்மை அறியாமலே சரியான பாதையில் நம்மை நடத்துவார். எத்தனையோ தருணங்கள் நமக்கு அதை அனுபவித்தவர்களுக்கு சொல்ல முடியும். நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு போக இருந்தால் கூட ஆண்டவர் அதை நம்மை விலக்கி நம்மை சரியான பாதையில் நடத்துவார். அப்படியாக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தும் போது அது எவ்வளவு கஷ்டமான காரியம். அதை நாம் சிந்தித்து கொள்வோம். நாம் எல்லோரும் அனுதினமும் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நாம் நமது வீட்டாரோடு நாம் எப்படி பழகிக்கொள்கிறோம்? நம்முடைய உறவினர்களோடு எப்படி பழகிக்கொள்கிறோம்? நம்முடைய சிநேகிதர்களோடு எப்படி பழகிக்கொள்கிறோம்? நாம் வேலை செய்யும் இடத்தில் எப்படி பழகிக்கொள்கிறோம்? நம்மை நாமே சிந்திப்போம். யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நாம் என்ன தப்பு எங்கே செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புடையவர்களாக இருக்க வேண்டும். காலையில் எழும்பி நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்று ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னில் வாசம் பண்ணி இந்த நாளை எனக்கு நல்ல சந்தோஷமாக, சுகமாக, பரிசுத்தமாக முடிக்க நீர் கிருபை செய்யும் என்று நாம் இறைவேண்டல் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே அந்த நாள் நமக்கு பரிசுத்தமான நாளாக முடியும். நாம் அதை செய்ய மாட்டோம். நாம் எழும்பி நமக்கு தேவையான காரியங்களை, உலக பிரகாரமான அழிந்து போகிற காரியங்களை கேட்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் பல நேரங்களிலும் காணப்படுகிறோம். மாயையான காரியங்கள், அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக நாம் செலவிடும் நேரங்கள் தான் அதிகம். அவற்றை விட்டுவிட்டு நித்தியமான காரியங்களை சிந்தித்து தியானித்து அதன் வழி செல்வோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். எபேசியர் 4:25 சொல்லும்போது, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நாம் நினைத்து பார்ப்போம், சின்ன காரியங்களுக்கு கூட நாம் பொய்யை நிஸ்சாரமாய் பேசி விடுகிறோம். விளையாட்டாக தானே சொன்னேன், அல்லாட்ட இன்ன சந்தர்ப்பத்துக்காக தானே சொன்னேன், அல்லாட்ட அவர்களுடைய முகத்தை முறிப்பதற்கு வேண்டாம் என்று தானே சொன்னேன். இப்படியெல்லாம் நாம் அதற்கு பல சாக்கு போக்குகளை சொல்லி நம்மை தேற்றிக் கொள்கிறோம். உண்மையாகவே நான் சொல்லப்போனால் எந்த சூழ்நிலையானாலும் பொய் பேசுவது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் நாவுகள் அறுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமோ நிசாரமாக பேசுகிறோம். நாம் நம்மை சிந்திப்போம். நம்முடைய நாவுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். பொய் பேசாமல் ஆண்டவரே என்னை இந்த நாளில் பாதுகாத்து கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேசுவோம். 2வது, பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள். பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடி பிசாசின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏதாவது தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட அந்த பிசாசானவனை நாம் கவனமாக இருந்து துரத்தி விட்டு ஏசப்பாவிடம் சேர வேண்டும். பிசாசை துரத்தும் போது ஏசப்பா நம் பக்கத்தில் வருவார். இந்த பிசாசோடு இருக்கும்போது அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பிசாசின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடாதிருப்போம். பிசாசின் கிரியைகள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். பொறாமை, எரிச்சல், இன்னும் பலவிதமான கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிணக்கங்கள், இதெல்லாம் துர் இச்சைகள், உலக தேவையில்லாத உலக சிநேகங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிசாசானவனுக்கான காரியங்கள். அவன் நயமாய் வஞ்சகமாய் வந்து நம்மை ஏமாற்றுவதற்கு பலவிதமான காரியங்களை காட்டி நம்மை வஞ்சிப்பான். அந்த வலைகள் நாம் விடாதபடிக்கு பிசாசுக்கு
இடம் கொடாதிருப்போமாக. எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும்போது, தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாச கடவன். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் ஒன்றுமில்லையே இல்லையே என்று நினைக்கிற நேரங்கள் உண்டு. நாம் நலமான வேலைகளை செய்து சம்பாதித்து நாமும் அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படி இந்த வசனம் அறிவுறுத்துகிறது. நாம் நலமான வேலைகளை செய்ய நம்முடைய கைகளை திடப்படுத்த வேண்டும். சோம்பல்கள், அசதிகள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போக வேண்டும். நம்மால் இயன்ற வேலையை, சின்ன வேலையானாலும் பெரிய வேலையானாலும், நம்முடைய கருத்துக்கு, நம்முடைய கைக்கு எது வாய்க்குமோ அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்து நாமும் அதனால் பயனடைந்து மற்றவர்களுக்கும் அந்த கைகளின் பிரயாசத்தை பங்கிடும்போது பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு சந்தோஷிப்பார். அப்படியான ஒரு காரியம் நமக்கு எல்லோருக்கும் தேவை. இந்த ஊழியக்காரர்களில் கூட அவர்கள் ஒரு சின்ன ஒரு வேலை கூட அவர்களுக்கு செய்ய பிரியம் இருக்காது. சும்மா இருந்துட்டு மற்றவர்களுடைய பிரயாசங்களை அனுபவிக்க நினைக்கிற ஊழியக்காரர்கள் நிறைய இருக்கிறார்கள். அப்படியல்ல, அவர்கள் எல்லோரும் ஒன்று மனிதர்கள் தான். பவுல் அப்போஸ்தலர் எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் சோம்பலாக இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லோரும் வேலை செய்யுங்கள், நானும் வேலையை செய்து தானே என்னுடைய காரியங்களை கவனிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நாம் வேலை செய்வதில்லை, மடி காட்டவே கூடாது. நம்மால் இயன்ற வேலையை நம்முடைய கைகளால் செய்து நம்முடைய கைகளின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ண முயற்சிப்போமாக. 4வதாக எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும்போது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லும்போது நாம் நினைப்போம் குடிகாரர்கள் பேசுகிற வார்த்தையை தான் கெட்ட வார்த்தை என்று. அது கெட்ட வார்த்தைகள் தான். ஆனால் அதைவிட கெட்ட வார்த்தைகள் நாம் பேசுகிறோம். மற்றவனை குறித்து அவதூறு பேசுவது, கோள் சொல்வது, அடுத்தவர்களுடைய காரியங்களை தப்பாக புரிந்து கொண்டு ஏதாவது மற்றவர்களிடம் பேசுவது, இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் தான். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே மட்டும் பேசுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். நம்மை நாமே தியானிப்போம். ஆண்களானாலும் பெண்களானாலும் அநேகர் எப்போது கூடியிருந்தாலும் அவரவருடைய காரியங்களை விட்டுவிட்டு அடுத்தவர்களுடைய காரியங்களை பற்றி சர்ச்சை செய்வதும், கோள் சொல்வதும், சிநேகிதர்களை பிரிப்பதற்காக வஞ்சகமான வார்த்தைகளை பொய்யாய் பேசுவதும் எவ்வளவு கேடான காரியம். அப்படிப்பட்ட இதெல்லாம் கெட்ட வார்த்தைகளில் உட்படும். எனவே கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம் அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. 5வதாக பார்க்கும்போது எபேசியர் 4:32, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கும் குணம். இன்றைக்கு மன்னிக்கும் குணம் இருக்கிறதா? ஒரு சின்ன தப்பு ஒருவருக்கு பிடிக்காததை இன்னொருவர் செய்துவிட்டால், அதைவிட பெரியதொன்று இவருக்கு பிடிக்காததை செய்தால்தான் அவருக்கு திருப்தி. அதை சரி போகட்டும், பார்த்து கொள்ளலாம், மன்னித்து விடுவோம், அவர் தானே, இல்லாட்ட ஃப்ரெண்டு தானே, அயலகத்தார் தானே என்று நாம் நினைப்பதில்லை. இப்படி நம்முடைய சிந்தைகள் இருந்தால் நாம் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும்போது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய விரோதிகளும் அவர்களோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இந்த சொன்ன காரியங்களை ஒரு முறை கூட சொல்கிறேன். பொய் சொல்லக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்முடைய கைகளினால் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட வேண்டும், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் பேசக்கூடாது, மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஜெபத்தில் கூட நான் பிறனுக்கு எப்படி மன்னிக்கிறோமோ அதுபோல் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அதுபோல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி கொடுத்தார். நாம் நமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களை நாம் மன்னிப்போமாக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்ட வசனங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது தகப்பனே. நாங்கள் யாரும் பரிசுத்தர் அல்ல அப்பா. இருந்தாலும் தகப்பனே, இந்த வசனங்களை நாங்கள் கேட்கும்போது எங்களை சீர்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எப்போது எங்களில் வாசம் பண்ணும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் வசிக்கும்போது உலகம் பாவை கேட்டுக்கொள், சாப கேட்டுக்கொள்
பாவத்துக்குள் அக்கிரமத்துக்குள் முங்கி கிடக்கிறதப்பா. ஆண்டவரே, பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது தகப்பனே. பலவிதமான பாவ வழிகள், பாவ சந்தோஷங்கள் உலகத்தில் நிறைந்திருக்கும் போது தகப்பனே, இடுக்கமான வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. கிருபை தாருங்க தகப்பனே. குடி பழக்கம், போதை பழக்கம், புகை பழக்கம், செல்போன் அடிமைத்தனம், இன்னும் பலவிதமான அடிமைத்தனங்கள் அடிமைப்பட்டு கொண்டு வெளிவர முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. விடுவீங்க ஆண்டவரே, விடுவீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நீர் இப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்து ரட்சித்து ஆட்கொள்ளுங்கப்பா. அரவணைங்க தகப்பனே. ஹாலே லூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. டாஸ்மாக் கடைகள், விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தில் பூட்டப்படுவதாக, பூட்டப்படுவதாக. பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள் ஒன்று எங்கள் தேசத்தில் கிரியை செய்யாதபடி இந்த பொல்லாத சக்திகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழிந்து போட்டப்பா. மற்றவர்களுக்கு விரோதமாக மந்திரங்கள் செய்வது ஆண்டவரே, சூனியங்கள் செய்வது ஆண்டவரே அப்பா, மந்திர கிரியைகள், சர்ப்ப கிரியைகள், முகமாற்ற கிரியைகள், பில்லி சூனிய கிரியைகள், ஏவல் பிசாசின் கிரியைகள், இதொன்றும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் கிரியை செய்யாதபடி இவற்றின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் முடக்கப்படுவதாக. குடும்பங்களை பிரித்து கொண்டு பிள்ளைகளை தாறுமாறாய் கொண்டு போகிற துஷ்ட சக்திகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழியட்டு. வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆண்டவரே, பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் ஆண்டவரே, தன்னிஷ்டம் போல வளர்கிற பிள்ளைகள் எத்தனையோ இருக்கிறார்கள் அப்பா. தங்கள் கடமைகளை கூட செய்யாதபடி சோம்பலோடு, அசதியோடு, சோர்வோடு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், வழி தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. நீர் ஒவ்வொருவரையும் போதித்து வழி நடத்துங்க தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நீரே ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. எங்கள் தேசம் பரிசுத்தமாகட்டப்பா. எங்கள் தேசம் பரிசுத்தமாகட்டு தகப்பனே. பரிசுத்த அக்னியை போடுங்க தகப்பனே. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டு. எழுப்புதலின் தீ பற்றி எரியட்டு ஆண்டவரை. எழுப்புதலுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. காடுகளிலும் தீவுகளிலும் வனாந்தரங்களிலும் ஆண்டவரே, மலைகளிலும் குகைகளிலும் தீவிரவாதிகள் மத்தியிலும் ஆண்டவரே, தம்மை அறியாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஆத்துமாக்களை உம்முடைய பக்கமாய் கூட்டி சேர்க்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட அழிந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒரு ஆத்மாவின் விலை உலகத்தை காட்டிலும் பெரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க. தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி கிரியை செய்கிற மக்களை நீர் சந்தித்து சவுலை பவுலாக்கிய கர்த்தர் அப்பா, எதிராளிகளை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. அவர்களை வல்லமையான ஊழியக்காரர்களாய் மாற்றுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா, எதிர்ப்புகள் மத்தியில் ஊழியம் செய்கிற மக்களை கர்த்தர் அதிகமாய் ஆண்டவரே பலப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தேவாலயங்கள் ஆண்டவரே சூறையாடப்படக்கூடாது கர்த்தாவே, இடிக்கப்படக்கூடாது கர்த்தாவே. தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களை கர்த்தர் சந்தியுங்க ஆண்டவரே. எங்கள் தேவாலயங்களை எல்லாம் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழிய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன். எல்லோரையும் கர்த்தர் ரட்சியுங்கப்பா. ஜீவனுள்ள தேவன் நீர் என்பதை ஜாதிகள் கண்டுகொள்ளும்படி செய்யுங்கப்பா. தலைவர்களை உம்முடைய பக்கமாக இழுத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த விதமான இயற்கை சீற்றங்களோ, நாச மோசங்களோ, பேரழிவுகளோ ஒன்று எங்கள் தேசத்தை சந்திக்கக்கூடாதப்பா. கொடிய நோய்களோ, நோய் கிருமிகளோ, கலகங்களோ, குழப்பங்களோ ஒன்று எங்கள் தேசத்தில் உண்டாகக்கூடாது தகப்பனே. எல்லோரும் சந்தோஷமாய், சமாதானமாய், குடும்பமாய், மகிழ்ச்சியாய் வாழ்கிற ஒரு தேசமாய், எங்கள் தேசத்தை வளமான தேசமாய், தெய்வ பக்தியுள்ள தேசமாய், என் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமாய், ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிற தேசமாய் எங்கள் தேசத்தை நீர் மாற்றும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, கெஞ்சுகிறேன் அப்பா. ஏசப்பா, சுகமில்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்து தவிக்கும் மக்களுக்கு கர்த்தர் அற்புதமான சௌக்கியத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிடுங்கப்பா. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற மக்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும்
கர்த்தர் இறங்கி கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேனப்பா. உம்மை நோக்கி கூப்பிட உள்ள மனசை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா ஆண்டவரே. கடன் பாரத்தினால கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. அவர்களை எல்லாம் கர்த்தர் கடன் பாரத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. கடுமையாக வேலை செய்து முன்னேற ஆண்டவரே முயற்சிக்கிற மக்களுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் வாய்க்க பண்ணுங்க, முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க. ஆபத்தான இடங்களிலும் ஆண்டவரே, கடல்லையும் எல்லாம் ஆண்டவரே, ஆகாயத்திலும் எல்லாம் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லோருக்கும் பாதுகாவல் தேவை ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டவர்களாய் காணப்படட்டு கர்த்தாவே. இந்த பண்டிகை நாட்கள் எல்லோருக்கும் சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சியுமான நாட்களாக இருக்கட்டப்பா ஆண்டவரே. இந்த வருஷத்தின் தொடக்கத்தை கண்ட எங்களை இதுவரையிலும் நீர் பாதுகாத்து வருகிறீரப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டப்பா. வருகிற புத்தாண்டையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருங்கப்பா. எங்களை ஒரு முறை கூட நம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்க. எல்லாரையும் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் எப்போ இந்த உலகத்தை விட்டு கடந்து போக நேர்ந்தாலும் என் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சேர வேண்டும் அப்பா. தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.